ஏபிஓ பிளட் குரூப் பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஆன்டிஜன் ஆன்டிபாடி பத்தி சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன். ஒரே விதமான ஆன்டிஜனும் ஆன்டிபாடியும் ஒரு உடம்புல இருக்க முடியாது. இருந்ததுன்னா அதுங்க எதிரிங்க மாதிரி கிளம்ப் ஆயிடும். முக்கியமா நம்மளோட ரெட் பிளட் செல், அதாவது சிவப்பு ரத்த அணுக்கள்ல சில விதமான ஆன்டிஜன் இருக்கு. அது இருக்குது அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டான ஆன்டிபாடி மட்டும்தான் நம்ம உடம்புல இருக்கும். சேம் ஆன்டிபாடி இருந்ததுன்னா அது தப்பு. உடம்புல ரத்தம் ஃப்ளோ ஆகாது. புரியுதுங்களா? ஸோ இத பேஸ் பண்ணி தான் ஏபிஓ பிளட் குரூப் அப்படிங்கிறத டிவைஸ் பண்ணாங்க. ஸோ இந்த இடத்துல ரெட் பிளட் செல்ல ஏ ஆன்டிஜன் இருக்கு. சரிங்களா? அதுக்கு ஏ ஆன்டிபாடி இருக்கக்கூடாது நம்ம உடம்புல. ஸோ பி ஆன்டிபாடி தான் நார்மலா ரத்தத்துல இருக்கும். பிளாஸ்மாங்கிறது செல்ஸ் இல்லாத நம்ம ரத்தத்தோட பேரு தான் பிளாஸ்மா. சரிங்களா? ஸோ ரத்தத்துல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ஆர்பிசில ஏ ஆன்டிஜன் இருந்தா ரத்தத்தோட லிக்விட் பார்ட்ல பி ஆன்டிபாடி தான் இருக்கும். ஏ ஆன்டிபாடி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஏ பிளட் குரூப் இருக்குன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்ப பி ஆன்டிஜன் இருக்கு அப்படின்னா நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். பி ஆன்டிபாடி இருக்கக்கூடாது. ஸோ ஏ ஆன்டிபாடி தான் இருக்கும். அப்படி ஒரே ஆன்டிபாடி இருந்ததுன்னா அவங்க ரத்தம் ஓடாது. சரிங்களா? ஸோ இவங்கள பி பிளட் குரூப்னு சொல்லுவாங்க. எந்த விதமான ஆன்டிஜனுமே இல்ல அப்படின்னா அவங்கள ஜீரோன்னு ஞாபகம் வச்சுக்கோங்களேன். ஓ பிளட் குரூப்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்களுக்கு 2 ஆன்டிபாடியுமே இருக்கும். ஏன்னா எந்த ஆன்டிஜனுமே இல்ல இல்லைங்களா? ஸோ எதிரியே இல்ல. ஸோ 2 ஆன்டிபாடியுமே ஃப்ரீயா இருக்கும். அதே 2 ஆன்டிஜனும் இருக்கிறவங்கள ஏபி பிளட் குரூப்னு சொல்லுவாங்க. இவங்க பிளட்ல எந்த விதமான ஆன்டிபாடியும் இருக்காது. இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? ஸோ இத வச்சு தான் ஏபிஓ பிளட் குரூப் டிவைஸ் பண்ணாங்க. ஸோ இத வச்சு ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க பாருங்களேன். ஓ பிளட் குரூப்ல என்ன விதமான ஆன்டிஜனோ ஆன்டிபாடியோ இருக்குன்னு கேட்கறாங்க. ஓ பிளட் குரூப்னா 0. எந்த விதமான ஆன்டிஜனுமே இல்ல அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. ஆப்வியஸா 2 ஆன்டிபாடியுமே இருக்கும். ஆன்டிஜன் இல்ல அப்படின்னாலே அதுக்கான ஆன்டிபாடி இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் இந்த கொஸ்டினுக்கு. இந்த மாதிரி சிம்பிளான நீட் டாபிக்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.